கிறிஸ்து ஜெயந்தி. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, உங்களுக்கு எனது அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு பிறந்த நாளையே கிறிஸ்மஸ் தினமாக உலகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்மஸ் என்றவுடனே அநேகருடைய மனதில் தோன்றுவது கிறிஸ்தவர்களின் பண்டிகை என்று. கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உரிய பண்டிகை கிறிஸ்மஸ் ஆகும். அதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமான ஆசீர்வாதமான ஒன்றாகும். ஆண்டவர் இயேசு யார்? ஆண்டவராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் மனுஷீகத்தில் அவதரித்தார். அதை கொண்டே கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டு வருடங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு 2000 வருடத்திற்குரியவர் அல்ல, அவர் ஆதியிலேயே இருந்தவர். அவரை குறித்து சத்திய வேதம் கூறுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:1-3 வசனங்கள். ஆக ஆதியிலே வார்த்தையாயிருந்தார் தேவன். உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவனே மனித அவதாரம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மனுஷ அவதாரம் எடுத்து வருவார் என்பதை குறித்து அவர் வருவதற்கு முன் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் முன் கூறப்பட்டிருந்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. ஆண்டவர் இயேசு பெத்லகேம் என்னும் ஊரில் கன்னி மரியாளின் கற்பத்தில் தோன்றி பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்து அவர் பிறந்த உடனேயே தேவதூதர்கள் அந்த சம்பவத்தை மேய்ப்பர்களுக்கு அறிவித்தனர். பாலஸ்தீனத்திற்கு கிழக்கே இருந்த ஞானிகளுக்கு ஒரு அதிசயமான நட்சத்திரம் தோன்றியது. அதை பின்தொடர்ந்து வந்து குழந்தையாயிருந்த ஆண்டவர் இயேசுவை பணிந்து கொண்டு காணிக்கைகள் பலவற்றை செலுத்தினர். இதை குறித்து லூக்கா சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:11. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. அதுபோலவே சாஸ்திரிகள் அதிசயமான நட்சத்திரத்தால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை இயேசுவை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2:11. ஏன் ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வர வேண்டும்? ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாள் அவர்களை படைத்து சகலவற்றிலும் அவர்களை ஆசீர்வதித்து சகலவற்றையும் ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களோ தேவ கட்டளைகளின்படி வாழாது தீய சக்தியான பிசாசின் வார்த்தைகளை கேட்டு பாவம் செய்தபடியால் தேவனுடன் இருந்த அவர்கள் உறவு துண்டிக்கப்பட்டு தேவனை விட்டு தூரம் போயினர். அதிநிமித்தம் அவர்களுக்கும் மனுக்குலம் அனைத்திற்கும் சாபம், நோய், மரணம் ஏற்படலாயின.
மனிதர்கள் பலவிதமான பாவத்திற்குள்ளானபடியால் பரிசுத்தமான தேவனை அவர்கள் காண முடியவில்லை. தேவனோடு தொடர்பும் இல்லை. ஏன்? வேதம் கூறுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:2. தேவனோடு இருந்த உறவில் துண்டிக்கப்பட்ட அவர்களை தீய சக்தியின் பிடியிலிருந்து மீட்கவும், பாவம், சாபம், வியாதி, நித்தியமான நரகம் இவைகளிலிருந்து மீட்டு தேவனோடு அவர்கள் சேரவும், இந்த பூமியில் சமாதானத்தோடு விடுதலையோடு வாழவும், மரித்த பின் பரலோக ராஜ்யம் சென்று நித்தியமான பரலோக ராஜ்யத்தில் வாழவுமே ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அவதரித்தார். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் உரிய நற்செய்தி. ஆண்டவர் இயேசு அதற்காக செய்தது என்ன? மனுஷர்களுடைய பாவத்திற்கான பிராயச்சித்த பலியாக ஆண்டவர் இயேசு தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்தார். மனிதர்கள் பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பல காரியங்களை செய்தாலும் அவர்களுக்குள் இருக்கும் பாவத்தன்மை நீங்குவதில்லை. எத்தனை முறை என்னென்ன பலி செலுத்தினாலும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து விடுகின்றனர். அதற்கு காரணம், பலி செலுத்தின போதும் பாவம் செய்யக்கூடிய தன்மை அவர்களை விட்டு அகலுவதில்லை. எனவே தேவாதி தேவன் நம்மை பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்க பாவ பிராயச்சித்த பலியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு இரட்சிப்பை உண்டாக்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. சிலுவையில் நமக்காக மரித்த ஆண்டவர் இயேசு தாம் முன்பு சொன்னதின்படியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தமது சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். பின்னர் யாவரும் பார்த்து கொண்டிருக்கையில் பரலோகம் சென்றார். அவரோடு இருந்த தோமா என்ற சீஷனே அதன் பின் இந்தியாவிற்கு வந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்தார். அவருடைய பெயரை கொண்டதே சென்னையில் உள்ள தோமையார் மலை, சென்ட் தாமஸ் மவுண்ட் என்பதாகும். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆனால் வேதம் கூறுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்றபடி ஆத்தும மரணம் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆத்தும மரணம் இல்லை. அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதினாலே அவர்கள் ஆத்துமா பாதாளத்தின் நரகத்தின் வல்லமைக்கு தப்புவிக்கப்பட்டு பரலோக பாக்கியத்தை அடையும் ஸ்லாக்கியம் அவர்களுக்கு உண்டாகிறது. அந்த பாக்கியத்தை நாம் அடையவே ஆண்டவர் இயேசு தனது இரத்தத்தை சிந்தி பாவத்திற்கான பிராயசித்தத்தை செலுத்தி நம்மை மீட்டுள்ளார். அதை விசுவாசித்தால் எவராயிருந்தாலும் ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9. அவர் மீண்டும் விரைவில் வருவார். மரித்த ஆண்டவர் இயேசு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படியே உலகத்தில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம். அவர் மீண்டும் வர இருக்கிறார். இந்த உலகமும் இதிலுள்ள யாவும் ஓர் நாள் அழியும். அவருடைய வருகையில் அவரோடு செல்ல தகுதி ஒன்று உண்டானால் அது ரட்சிப்பும் பரிசுத்தமும் ஆயத்தமுமே. இவைகளை குறித்து அதிகமாக அறிய கீழ்க்கண்ட எனது முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். வியாதி, பிரச்சனைகள், பிசாசின் பிடி, கடன் தொல்லை, சாபங்கள் நீங்க உங்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனை சபையில் ஏறெடுக்கப்படும். ஆராதனையில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். குடும்பமாக வாருங்கள். உங்கள் வரவை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.